இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் 9 நவர்கள் இருக்குது. திருமணத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தடையெல்லாம் ஏற்படுது அப்படின்னாக்கா நவரங்களை தாண்டி நம்ம தடையை உருவாக்கிக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் 5ல் ராகு இருந்தானாக்கா, கேது கூட பெருசாக பேசலை, 5ல் ராகு இருந்தாரு வச்சுட்டு நம்ம என்னன்றாக்கா குழந்தைய இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு அபத்தமான ஒரு இதுவும் கூட. ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தடைகளோ தாமதங்களோ கஷ்டங்களோ வந்தாலுமே அதெல்லாம் வெற்றி படிகளை நீங்கள் மாற்றிக்கலாம். லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ லக்னாதிபதி பலமாக ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு திருமணத்தை வந்து சூசகமாக சொல்லி ஸ்கிப் பண்ண கூட தெரியல. இது வேணாம், நடக்காது, முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி வேறு மாதிரிலாம் கூட சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு திருமங்களே இல்லை, ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை வரலை, கேது திசை வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தர நடத்திடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 30 வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷோட வீரியம் குறைஞ்சி போயிடும். சுக்கிரன் கேது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக ஆண் ஜாதியிலும் பெண் ஜாதியிலும் இருக்குன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் சுக்கிரன் கேது ஒன்றா இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு கிடையாது. நீங்கள் நினைச்சதெல்லாம் 100% நடக்காது. நான் நினைச்சா நடக்காது, நான் சொல்கிறது நடக்காது. ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கன்னா நம்மளுக்கு மேலே பெரிய சக்தி இருக்குது. காலம் எப்பவுமே சொல்கிறது தான். என்னுடைய ஜோதிடத்தில் எப்பவுமே ரெகுலராக ஒரு விஷயம் எழுதுவேன். ஜாம்பவான் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருப்பவங்க யாரு அப்படின்னா, காயத்ரி ஜோதிட நிலையம் அறக்கட்டளையினுடைய சார்பாக திரு டெல்லி பாபு அவர்கள் நம்மளிடையே வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஜாம்பவான் பக்தி டிவி சேனல் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இப்போ ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற, இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற பலருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திருமண தடை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்கு. அதில் என்னென்னமோ சொல்றாங்க, ராகு தடையா இருக்கு, கேது தடையா இருக்கு, செவ்வாய் இருக்கு, சனி இருக்கு, எல்லாம் இருக்கு, பொண்ணு எங்க இருக்கு, இல்லை பையன் எங்க இருக்கான் அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு என்ன உண்மையிலேயே அப்படி தோஷம் இருக்கா? அப்படி தோஷம் இருந்தால் அதுக்கான தீர்வு என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் 9 நவர்கள் இருக்குது. திருமணத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தடையெல்லாம் ஏற்படுது அப்படின்னாக்கா நவரங்களை தாண்டி நம்ம தடையை உருவாக்கிக்கிறோம். இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா பொண்ணோட பொருளாதாரம் என்ன, பையனோட பொருளாதாரம் என்ன, பொண்ணோட படிப்பு என்ன, பையனோட படிப்பு என்ன, 2 பேரும் இன்கம், குடும்பத்தோட பின்புலம், இதனால இன்னைக்கு நிற்கிற திருமணம் ஒரு தரப்பாக இருக்குது. ஏன்னா ஆரம்பங்களில் பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது, பெரும்பாலும் மக்களும் சரி வெளியே வரல, பசங்களும் வெளியே வரல, பெரிய உலகத்தை பார்க்கல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பெரிய படிப்புக்கு வந்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் மட்டும் தான் படிக்கணும், ஆண் மட்டும் சம்பாதிக்கணும், அவங்களுக்கே தான் பெண் இருக்கணும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான திருமணத்துக்கான தடைகளோ தமிழ் இல்லை. ஏன்னா ஒரு பெண் இருக்கிறாங்க, கல்யாணம் நடந்தது ஈஸியாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணும் படிச்சுக்கிறாங்க, ஆணும் படிச்சிருக்கிறாங்க, 2 பேருமே சம உரிமைன்ற பேரில் போகும். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் அவங்களுடைய தனிப்பட்ட, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு ஈகோ கிராஷ் மாதிரி வந்து நிற்கிதுன்னு வச்சிங்களேன், தடையாக நிற்கிது. ஆனால் இதில் சமாளிக்கிறாங்க, சமாளிக்கலாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து அதோட வேலையை செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 9 பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் திருமணத்துக்கு தடையை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தடையும் கொடுப்பாங்க, சீக்கிரம் திருமணத்தை நடத்தி அவங்களுக்கு சிக்கலும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாக்கா உங்களோட தனிப்பட்ட சுயஜாதத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாக்கா இந்த ஜாதகத்துக்கு எப்படி வரன் சேர்க்கலாம், எந்த மாதிரி காலங்களில் வரன் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு இருக்குது. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது தோஷத்தை கொடுப்பாங்க ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி ரொம்ப முக்கியமானது. சனி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தாமதப்படுத்துவார். நீங்கள் கேட்டிங்களா நிறைய பேர் திருமணம் தாமதமாகுதுன்னு பார்த்தீங்களா, திருமணம் தாமதமாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட சனி சாரம் வாங்கியிருப்பார். அப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனின்ற பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக இயங்கக்கூடிய கிரகம். பார்த்தீங்கன்னாக்கா கோல் சாரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வந்து 2.5 வருட காலங்கள் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாதம் பார்த்து பலன் சொல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் ஓடுதுனாக்கா அந்த கிரகம் வந்து என்ன சாரம் வாங்கிட்டு இருக்கு, அதோட பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் இருக்காருன்னா ஒரு வரவுடைய மனைவி வந்து சுக்கிரோட நிலையை வச்சு தான் சொல்ல முடியும். ஒருவேளை சுக்கிரன் வந்து பார்த்தீங்க கேட்டாக்கா உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில், இல்லைனாக்கா அனுச நட்சத்திரத்தில், இல்லைனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டு அவர் வந்து சாரம் வாங்கிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா சனி சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டாக்கா அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலத்திரன் கொடுக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தாமதமாகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா தடை கொடுப்பாரு, இப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இப்போ பார்த்துக்க முடியும். அப்போ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் தடையர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்வி இருக்கும் இல்லையா, எதெல்லாம் தடை, எதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆயில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, எத்தனை ஆயில் நட்சத்திரம் ஆகாது, ஏன் ஆகாதுன்னு கேட்டால் இது வரைக்கும் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் சொல்லல. ஆளுகால ஒரு காரணம் சொல்லலாம், ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயில் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாதுன்ற பட்சத்தில் திருமணம் ஆகாமல் கிடையாது.
இல்லையா? குழந்தை இல்லாமல் கிடையாது, வாழாமல் இல்லை, பல பேர் நீங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஒரு பெரிய டாப்பிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 1000 நட்சத்திரம் தான். இன்றைக்கி அவருக்கு வந்து திருமணமாகி குழந்தை இருக்குது, பொலிட்டிக்கல் லெவலில் பாரத பிரதமர் போய் பார்க்குற அளவுக்கு நல்ல உயர்ந்த நிலை இருக்கார். ஸோ ஆயிலே மகான் தான் இருக்காங்க இல்லையா? நம்ம கண் கூட இருக்கிறாங்க. தேசப்பற்று இன்னைக்கு நம்ம இந்தியாவோட சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி 1000 நட்சத்திரம் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் குடும்பம் உண்டு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உழைச்சிருக்காரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்த அளவுக்கு இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்ணயிக்குது. நம்மளோட உழைப்பு, நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்கோ அதை நோக்கி தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பாருங்கள். பொருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து கிரகத்தின் மேலே திணிக்காதீங்க. கிரகம் என்ன சொல்லுதோ அதில் செயல்பட சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு நாகதோஷம்னு ஒன்று வச்சிங்களேன். 2ல் மெயினாக 2ல் 5ல் 7ல் இந்த 3 முக்கியமானது. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் புத்திரக்காரங்களுக்கு, 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ராகு இருந்தாக்கா கேட்டாக்கா சிக்கல்கள் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், இல்லை வருமானத்தை தடை பண்ணும். பெரும்பாலும் 5ல் ராகு இருந்தானாக்கா, கேது கூட பெருசாக பேசலை, 5ல் ராகு இருந்தாலும் வச்சுட்டு நம்ம என்னன்றாக்கா குழந்தைய இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு அபத்தமான ஒரு இதுவும் கூட. அந்த மாதிரிலாம் கிடையாது. 5ல் குழந்தை ராகுனாக்கா நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, வெறும் ராகு எதுவும் பார்க்கக்கூடாது. முதல்ல ஜாதகத்தினாக்கா லக்னத்தை பார்க்கணும். லக்னம் எங்கே இருக்குது, லக்னம் புள்ளி யார், லக்ன அதிபதி யார், லக்ன அதிபதி என்ன நிலை இருக்கிறாங்க, இதை முதல்ல பார்க்கணும். ஏன்னா லக்னம் வலுத்ததுனாலே நீங்கள் ஜாதகத்தில் 90% நீங்கள் நீச்சல் அடிச்சிடலாம். ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தடைகளோ தாமதங்களோ கஷ்டங்களோ வந்தாலுமே அதெல்லாம் வெற்றி படியில் நீங்கள் மாற்றிக்கலாம். லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு அப்படின் போது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ லக்னாதிபதி பலமாக ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ராசி, உங்களுக்கு ராசி யார், ராசி அதிபதி என்னவா இருக்காரு, அவருடைய நிலை என்ன. ஒரு சில ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, முதல் பாதி பிற்பாதி நல்லா இருப்பாங்க. என்ன கேட்டாக்கா லக்னமும் வலுத்திருக்கும், ராசி அதிபதியும் வலுத்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யோகம் பண்ணக்கூடிய தசாபதியில் நடந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கைகூடி வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறனாக்கா பொருத்தம் பார்க்கும்போதே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக இல்லைனாலும் பிற்பாதியில் நல்லா இருப்பான்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும். கரெக்டுங்களா? நம்ம அதுக்குள்ளே வரமாட்டேன்றோம். நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டாக்கா அங்கே இருக்கிற ராகியே நோட் பண்ணுறோமே தவிர கேதுவே நோட் பண்ணுறத தவிர இவ்வளோ அடுத்த காலங்களில் எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கதே கிடையாது. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறது தான், நம்மளுடைய 90 கிட்ஸ்க்கு முன்னாடி இப்போ நிறைய ஒரு ஜென்ரேஷன் பார்த்துக்கிறோம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்து வந்தவங்க தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதாரத்தை வந்து மையப்படுத்துறது, ஒரு கிரகத்தை வந்து மையப்படுத்துறது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்து கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறது, தடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடருக்கே தப்பு, சரியாக படாது. இது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசகமாக சொல்லி அந்த திருமணத்தை வந்து ஸ்கிப் பண்ண கூட தெரியல. நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு திருமணத்தை வந்து சூசகமாக சொல்லி ஸ்கிப் பண்ண கூட தெரியல. இது வேணாம் நடக்காது முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி வேறு மாதிரிலாம் கூட சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு திருமங்களே இல்லை, ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. இது என்ன நடக்குதுன்னு கேட்டால் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை கொடுக்குது. யார் கொடுக்குது கேட்டாக்கா ஜோசிகார் குடும்பம் எங்களுக்கே கொடுக்குது. இப்போ ஜோசிகார் குடும்பம் எங்களுக்கே கொடுக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா நம்ம இவருக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறோம். ஆனால் எங்கள் பக்கத்துலேயே பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை கற்றுக்கிறதுக்கு விரும்பல பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஃபீல்டு நோக்கி போகிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்ட ஜோசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பற்றினு பண்ணாக்கா நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஜோசியத்தை முதல்ல கற்றுக்கணும். எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜோசியத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா ராகு பற்றி கேட்டாலும் கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருந்ததுனாக்கா அதை பேசுகிற எனக்கும் ஈஸியாக இருக்கும், புரிதல் உங்களுக்கும் இருக்கும். அடுத்து கேள்வி உங்கள்கிட்ட வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் ராகு இது வந்து பிரச்சனை பண்ணுறாரா அப்படின்னு கேட்டாக்கா பிரச்சனையும் செய்வாங்க. எப்போ செய்வேன்னு கேட்டாக்கா 2 விஷயம் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்கா ராகுக்கு எது பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க, எதனால் கொடுப்பாங்க அது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறது திருமண தடை கொடுக்குறாரு அப்படின்னா கொடுப்பாரு, சனி கொடுப்பாருன்னா கொடுப்பாரு. இந்த 3 விஷயத்து இந்த 4 ஜாதகத்தையும் தனியாக சொன்னீங்கன்னாக்கா ராகுக்கு எது 2ல் நல்லா கேட்டுங்க. ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ல் 5ல் 7ல் இருந்தால் கண்டிப்பாக நாகதோஷம் அப்படின்னு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக ஒத்துக்கலாம். ஆனால் அந்த நாகதோஷன்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி வலுத்து நல்லா பார்த்தீங்க. லக்னாதிபதி வலுத்துனாக்கா ஜாதகத்தில் தோஷம் வேலை செய்யாது, பெரும்பாலும் தோஷம் கட்டுப்படும். சரிங்களா? லக்னாதிபதி வலுத்தாலே பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் அதே பலம் தான். அப்போ என்ன கேட்டாக்கா இந்த கிரகங்களோட தோஷங்கள்லாம் கட்டுப்படும், வீரியமாக வேலை செய்யாது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்கன்னா கேது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2லேயோ 5லேயோ 7 ஏன்னா உங்களுக்கு கல்யாணம்னாக்கா இந்த 3 தான் மெயின். 2ஆம் இடம் குடும்பத்துக்கு, 5ஆம் இடம் புத்திரத்துக்கு, 7ஆம் இடம் கலத்துறதுக்கு. ஸோ இதை தான் மெயினாக பார்க்க போகிறீங்க. அதை தாண்டி தேவையில்லை. ஆனால் அப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அவசியமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல அயன சயன சோகம் இது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வேளை சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்காருனாக்கா ராகுவோட சுயசாரம் வாங்கக்கூடாது. சரிங்களா? அப்போ வந்து தோஷம் வீரியம் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் மாதிரி வச்சிங்களேன், ராகு இருக்கா 2லனாக்கா ராகு வந்து சுவாதி சாரம் வாங்கக்கூடாது.
ஒரு வேளை வாங்கியிருந்தான்னு கேட்டாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக அந்த இடத்த உறிஞ்சிருவார், அந்த தாக்கம் இருக்குது. அப்போ அது வந்து நாகதோஷத்தோட வீரியம் அதிகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சதயம் உள்ளது கும்பத்தில் போய் உட்கார கேட்டாக்கா அங்கே போய் ராகு வந்து சதயம் சாரங்கிறாக்கா அங்கே ராகு வந்து முழுசாக வேலை செய்வார். ஏன்னா அவரோட சுய நட்சத்திரத்தில் போகிறதுனால அவரோட வேகம் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் அதே போல் என்னக்கா தசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். மெயினாக ராகு தசை நடக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 2லேயோ 5லேயோ 7லேயோ இருக்குது அப்படின்னாக்கா ராகு தசை இருந்தாலும் சரி கேது தசை அதோட குறிப்பிட்ட தசா புத்திகளை கோல் சார வரணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணு கேட்டாக்கா நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு கேட்டாக்கா பொருத்தம் பார்த்துட்டோம் 10 பொருத்தம் பார்த்துருப்பாங்க, சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் பிரிஞ்சுட்டாங்க. ஏன் பிரிகிறாங்க கேட்டாக்கா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க போய் கேட்டாக்கா அஷ்டம சனி நடக்குது இப்போ நிறைய பேருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எழுதுறேன் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு திருமணம் பண்ணாதீங்க நான் போட்டிருப்பேன். சிம்ம ராசி திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியில் திருமணம் சரியாக படலை. அஷ்டம சனியில் சொந்தமாக தொழில் பண்ண நல்லா இருக்கிறாங்க. நான் என்னோட அனுபவத்தில் நானே தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆஃபீஸ் தொடங்கினது அது சார்ந்த முயற்சிகள் எடுத்தது வெளியே வந்து எல்லாமே அஷ்டம சனியில் தான் வந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஓடி இருக்கேன், அதனால் நான் நிறைய ஓடி இருக்கேன். நீங்கள் அஷ்டம சனியாக இருக்கட்டும் 7 சனியாக இருக்கட்டும் எஃபர்ட் போட்டு ஓடணும். ஓடிங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம். சரிங்களா? ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகப்படுத்துவார், ஓடுன்னு தான் சொல்லுவார், மௌனம் இருக்க மாட்டார். அப்போது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி இது பொது விதி நான் சொல்கிறது. அப்போ அகப்பட்டவனு எங்கே அகப்பட்டணும் கேட்டால் பெரும்பாலும் வாழ்க்கையில் அடங்காது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியில் கண்டசில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீன் கைத்து போடாதீங்க, திருமணம் செய்யாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு எல்லாத்தையுமே சூட்சம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பொண்ணு நான் சொல்ல சிம்ம ராசி, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 8ஆம் இடத்துல உடைய மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து கேது இருக்காருன்னு வச்சுங்க. மீனத்தில் கேது இருக்காரு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக இருக்கலாம், சிம்ம லக்னமாக இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பிறந்த ஜாதகத்தில் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் கேது இருப்பார்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணாக்கா அது மாங்கலி தோஷமாக ஆகிடும். 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பெண்ணுக்கு திருமாங்கலி கூடியது. அப்போ என்ன கேட்டாக்கா கோல் சரியாக கல்யாணம் பண்ணுறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அஷ்டம சனி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அங்கே சனி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன கேட்டாக்கா கேது மேலே நல்லா பாருங்க, லக்னத்துக்கு 8ஆம் இடம் கேது மேலே சனி போவார். அப்போ அது என்ன பண்ணாக்கா திருமணம் பண்ணும்போது சிக்கலை கொடுக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டாக்கா பொருத்தன்ற பேரில் வந்து பொருத்தமாகக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாத கட்டம் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இன்றைய வருட கோல்சால் எடுத்துக்கணும். ராகு மேலே ராகு போதா, கேது மேலே கேது போதா, சனி மேலே சனி போகுதா, ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருப்பார், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது செவ்வாய் இருப்பார் 7ஆம் இடத்துல வச்சிங்களேன். அந்த செவ்வாய் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வருவார், இல்லை கேது வருவார். அந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டாக்கா நம்ம நீங்கள் அதெல்லாம் பார்க்கறதில்ல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பொறுத்ததுக்கு பெத்தவங்க வந்து ஜாதகம் பார்த்து தவிர்க்கணும். ஏன்னா பல பேருக்கு பொண்ணோட அம்மாவே திருமணத்தை நிறுத்திடுறாங்க. ஜோசியரோட 2 மணி ஜோசி யாருன்னு கேட்டால் பெண்ணை பெற்றவங்க அம்மா தாங்கிறாங்க. அவங்களே போகிறாங்க 10 ரூபாய் நோட்டு வாங்கிக்கிறாங்க, அவங்களே கணக்கு போட்டுக்கிறாங்க. இடையில் நான் 2 நாள் முன்னாடி ஜாதகம் பார்த்தேன். அந்த அம்மா கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பையனுக்கு ஜாதகம் வேண்டாம், இப்போ கேது தசை நடக்குதுமா, அதனால் இப்போ திருமணம் வேண்டாம், அடுத்து சனி தசை சனி புத்தி வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லை ஒரு பொண்ணு வந்துக்குது, அந்த நான் சொல்கிறேன் உங்கள் பையனுக்கு குருபலம் இல்லை, அதனால் கொஞ்சம் குருபலம் உள்ள பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அவங்க பட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்தேன், நான் என்னது மிதுன லக்னமாகி குரு வந்து புனர்பூசம் புள்ளி வாங்கியிருக்காரு, அப்போ குரு பலம் தானேன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து கஸ்டமர், ஜோசியர் கிடையாது, இவங்க வந்து பையனோட அம்மா. அப்போ எந்த அளவுக்கு நுடுக்கமாக இங்கே பார்க்குறாங்க. குரு பலம்னு நம்ம தேடுனால புனர்பூசம் 4ஆம் புள்ளி தான் நிற்கிது அப்படின்றாங்க, லக்னம் புள்ளின்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க குரு பலக்குன்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்து பிரச்சனை உண்மையாக சந்தோஷப்படலாம், பரவாயில்ல மக்கள் வந்து இந்த அளவு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழிப்புணர்வு நீங்கள் எங்கே தான் பார்த்தாலும் சில டைம் தட்டிடுறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா ஆபத்தும் கொட்டிங்க சொன்ன மாதிரி விபத்துத்தாரை சேமத்தாரை இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ பொருத்தம் தாண்டி அப்புறம் ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு திருமணத்தை வந்து நீங்கள் நம்ம நடத்துறதுனா ஈஸியாக நடத்தலாம், பொருத்தன்ற பேரில் இல்லாதலாம் நீங்களே அடிஷ்னலாக நீங்கள் கூட்டி பார்த்து கடிச்சு நிறைய சிக்கலை உருவாக்காதீங்க. ஸோ ராகு இது இருக்குது அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை வரலை, கேது திசை வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தவிர நடத்திடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 30 வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷோட வீரியம் குறைஞ்சி போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு குறையதை தாண்டி உங்களுக்கு ஒரு மெச்சூர் வந்துடும். உங்களுக்கு ஒரு 30 வயசு மேலே ஒரு மெச்சூர் வந்துடும். ஸோ அதை பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா 25 வயசில் 22 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூர் இருக்காது, பேசுறதுக்கான புரிதல் இருக்காது, குடும்ப வாழ்க்கையான புரிதல் இருக்காது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ராகு இது விளையாடி விட்டு போயிடுறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராகு இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டு போன ஜாதகனுக்குது கேள்விப்பட்டீங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம் தான் இதில் திருமணத்துக்காக கேட்குறான்னு சொல்லுவேன். வெறும் ராகு இது மட்டும் பார்க்க வேண்டாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கெட்டு போயிருக்கும், குடும்பாதிபதி சொல்லுடைய 2ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருப்பார். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2 குறியரும் 7 குறியும் ஒன்றாவே வருவாங்க, சில அமைப்பு வருவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கெட்டு போயிருக்கும், 7 கெட்டு போயிருக்கும், 11ஆம் அதிபதி வலுத்து போயிருப்பார்.
அப்போ என்ன கேட்டாக்கா குடும்பாதிபதி கெட்டு போயிருக்காரு, 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு, 11ஆம் அதிபதி வலுத்து போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணு கேட்டாக்கா 7ஆம் இடத்தோட சொல்லக்கூடிய முதல் திருமணம் வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அது சில டைம் பார்த்தீங்கன்னா சூசமாக சொல்லுவோம், இந்த மாதிரி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி இன்னும் கெட்டு போயிருக்காரு, திருமணத்தை நடத்தியவருடைய 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தவிர்த்துட்டு 11ஆம் அதிபதி வளர்த்துக்கிறதுனால உங்கள் மகனுக்கோ இல்லை மகனாக தான் சரி ஓப்பனாக பேசிடுவோம் நாங்கள், 2ஆம் திருமணம் பண்ணினாக்கா நல்லா இருப்பான்னு சொல்லுவோம். பட் அவங்க என்ன பண்ணாங்க கேட்டால் எங்களோட குடும்ப கௌரவம் இப்படி இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் ஆகாது, குடும்பத்துக்காக சொல்லிடுறாங்க. நாங்கள் நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி குடும்ப கௌரவம் சொல்லிட்டு இன்றைக்கி விவாகரத்து ஜாதகம் தான் நிறைய வருது எங்கிட்ட. முதல் தாரம் கல்யாணத்தை விட விவாகரத்தான ஜாதகம் தான் எங்கிட்ட நிறைய வருது. இது காரணம் என்ன கேட்டாக்கா உங்களுடைய தவறான புரிதலும் உங்களுடைய ஜோசியத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் காரணம். ஏன்னா நீங்கள் ஜோசியத்துக்காக ட்ராவல் பண்ணினாக்கா இப்போ உங்களுக்கு கண்கூட்டா சொல்கிறேன்னு வச்சிங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஈஸியாக கணக்கு போட்டு சொல்கிறேன், 2ஆவது கெட்டு போயிருக்கு, 7ஆவது கெட்டு போயிருக்கு, 11 வலுத்து போயிருக்கு, பண்ணுங்கன்னு சொல்கிறோம். 2ஆம் தினம் கல்யாணம் பண்ணலாமே, தப்பு கிடையாது. ஸோ அதை நடத்த மாட்டேன்னு சொல்லி அப்புறம் உங்களை காலம் கொண்டு போய் நடத்தி வச்சுப்போமா, நீங்கள் அதை அழுது பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் நீங்கள் என்ன தான் ஜாதகம் பார்த்தாலுமே சில நுணுக்குன்னு சொல்லித்தராரு, நீங்கள் கேட்கறது தயாராக இல்லை. அப்போ நாங்கள் ஜோசி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ திருமணத்துக்கு தாமதத்துக்கும் திருமண முறிவுகளுக்கும் ஜோசி நாங்கள் காரணமாக வருமானு கேட்டால் இல்லை. நாங்கள் வழிநடத்துகிறோம், அதை ஏற்றுக்கிற பக்கம் பப்ளிக் கிடையாது, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ராகு திருமணத்தில் தடை செய்யலாம் கேட்டாங்க, தடை பண்ணுவாங்க, தாமதத்தை கொடுப்பாங்க, பிரிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க கேட்டாங்க. அதுக்குரிய தசாபுத்திகள் வரணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வயதில் மூத்த பெண்கள், நம்மளுக்கு கொஞ்சம் நான் சொல்கிறேன் குடும்பத்துக்கு ஆகாத பெண்கள், விதவை பெண்கள், ஆல்ரெடி திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கிரனோட சாரை வாங்குறது, இந்த மாதிரி அப்புறம் தான் சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகுவோட சாரை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்குறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக நமக்கு தெரியும், ஜோசியமார்கள் தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பப்ளிக் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோசியத்துக்கு வர சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜோசியத்துக்குள்ள நிறைய சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம், இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய டார்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம் தான். செவ்வாய் தோஷத்தோட நுணுக்கம் என்னன்னு கேட்டினாக்கா ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்துக்கு காரகம் செவ்வாயோட வீரியத்தை வச்சு தான் அதோட தாம்பத்தியத்தை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். செவ்வாய் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ரத்தம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாயோட வீரியமாக இருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு தாம்பத்தியத்தில் அவர் ஈடுபாடு இருப்பாரா, எந்த அளவு இருப்பார், எப்படி இருப்பான்றதை செவ்வாய் வச்சு சொல்ல முடியும் ஒன்று. அப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்கா ஒரு செவ்வாய் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கோ அந்த உடம்புல சூடு இருக்கும். ஒருத்தர் செவ்வாய் கெட்டு போயிருந்தாக்கா சூடு இருக்காது. இது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டாக்கா ரத்தத்தில் தான் மெயினாக கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த பிளட் இணையமானது தான் மெயின். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீரியமாகிற செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா வீரியமானதுன்னு கேட்டாக்கா வீரியமாக போய் சேர்க்க முடியாது ஒன்று. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா செவ்வாய் தோஷம் வழிபடி சொல்ல, செவ்வாய் தோஷத்துக்குள்ள செவ்வாயோட கால்குலேஷன் உள்ளதை மட்டும் போனால் போதும், அந்த தோஷமெல்லாம் ஆக்க வேண்டாம், ஒரு கால்குலேஷன் மட்டும் போட்டால் போதும், இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு போய் பார்த்தா போதும். அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டாக்கா ஒரு பெண் ஆண் பாடன்னு வச்சிங்கன்னா செவ்வாயோட வீரியத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களை சேர்க்கலாமாங்க. அப்படின்னாக்கா இவங்களுக்கு வீரியம் குறைபாடு இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்க்காதீங்க, ஏன்னா இது அவங்களோட சரிப்படாது, இது வீரியம் அதிகமாகுது, இதோட சேர்த்துன்னு சொல்லிட்டு தான் ஒரு சூட்சமாக கொண்டு வந்தாங்க. இதை இலை மறையாக காய் மறையாக வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலப்போக்கில் பண்ணாக்கா இது தோஷம், இது ஆகாது, இதை தவிர்க்கின்ற மாதிரி கொண்டு போயிட்டு செவ்வாய் தோஷத்தை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்ல கேட்டாக்கா செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாயோட ராகு சேர்ந்தாலோ செவ்வாயோட கேது சேர்ந்தாலோ பார்த்தீங்கன்னாக்கா பெண்களோட மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். அது பெண் ஜாதகத்தில் இருந்தா ஆண் ஜாதகத்தில் அப்படியான ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது ஆண் ஜாதகத்தில் பார்க்கலாம். சுக்கிரன் கேது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் சுக்கிரன் கேது ஒன்றா இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு கிடையாது. ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சுக்கிரன் ராகு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே தீர்க்க முடியாது. இந்த குடும்பத்தை இன்னும் வாழ ஆசை அதிகமாகிட்டே திரும்ப இதை நம்ம கட்டுப்படுத்தலான்னு பார்த்தா கட்டுப்படுத்த முடியாது. வாழ ஆசையும் இருக்கும், ஆனால் வாழ ஆசைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமையாது. சுக்கிரன் கேது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அதை வாழறதுக்கு பண்ணி விட்டுரும். ஸோ செவ்வாய்க்கு எதுவும் அதே தான், உங்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பாரு, அந்த கணவரோட நம்ம ஒத்து போக முடியாது. ஸோ செவ்வாய் ராகும் அதுதான், செவ்வாய் கேது சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கலசத்தில் பெரிய பாதிப்பு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துன்னு கேட்டாக்கா கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு 2 இருட்டு கிரகம், இது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா சனியோட ராகு இணையறாருனாக்கா என்னன்னாக்கா சனி இருட்டு ராகு இருட்டு, சனியும் ராகும் போயிட்டு என்னன்னாக்கா குடும்பம் ஸ்தானக்கூடிய 2ஆம் இடத்துலையோ இல்லைனா 5ஆம் இடத்துல திருமணத்தை தாண்டி ரொம்ப குழந்தை பாக்கியம் நிற்கிறது பெரிய பாடாக இருக்கும். ஏன்னா 2 இருள் கிரகம் 2 கர்ம கிரகமாக உட்கார பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியத்தை ரொம்ப தடை பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல உட்காந்தா பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஒரே என்னடா இதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருட்டு இல்லையா, முழுசாக பிளாக் ஆகிடுது. ஸோ 2 விஷயம் தான், என்னென்ன கிரகமாக இருக்கிறீங்க, என்ன கிரகங்கள் சேருது, அதோட தாக்கம் என்ன, அதோட ஒளி என்ன அப்படிலாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பையனுக்கு சனி தசை நடக்கும், பொண்ணுக்கு ராகு தசை நடக்கும். இவர் 2 ஒன்றா சேர்த்துருவாங்க. பொருத்தம் நல்லாவே சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லா பார்த்துங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க, பொருத்தம் பார்த்துட்டு இருப்பாங்க, 10 பொருத்தம் வந்துடுச்சுன்னு சொல்லிடுவாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு சனி தசை நடக்கும், பையனுக்கு ராகு தசை நடக்கும். ஸோ இந்த சனி ராகு ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும் உங்களுக்குன்னு கேட்டாக்கா, நிம்மதி இருக்காது, இருட்டு தான் வரும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாக்கா ஏன் கோல்சா ரீதியாக தசாபதி சரியில்லையே ஏன் பண்ணி கேட்டால் அது அவங்க பதில் வராது. இவங்க பார்த்து எங்க கேட்டாக்கா வெறும் அந்த 10 பொருத்தம் இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, இடையில நடக்கிற விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை ஒரு இருக்காங்க, குடும்பாதிபதி இருக்காங்க வச்சிங்களேன், அவர் வந்து திருவாதிரை இருக்காருன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சதயத்தில் இருக்கும் அந்த ஒரு பையனுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, குடும்பாதிபதியோடைய புள்ளி நிற்கிற இடம் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக போகணும். 2 விஷயம் தான், பாதம் பார்த்து சொல்கிறது, எந்த கிரகம் எந்த கிரகம் இணையுது, இவங்க எவ்வளோ தூரத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, யார் யாரை பார்க்குறா, யார் யாரோட சேர்ந்துக்கிறா, இதெல்லாம் பார்த்துட்டு இதன் பிறகு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு திருநாய் விட முடியும். ஒரு ஜோசியத்தை குறைஞ்சபட்சம் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கறத விட்டுட்டு 12 கட்டம் இருக்கு இல்லையா அதை பார்க்கணும். 10 பொருத்தத்தை பார்க்க முன்னாடி 12 கட்டத்தை பார்க்கணும். யார் யாரோட இணைஞ்சிருக்கிறா அப்படின்ட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெடக்கூடாது. அந்த இடம் எம்டியாக இருந்தால் நல்லதுன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஜோசியம் சொல்கிறது சுத்தமானதான் சொல்கிறாங்க. ஏன்னா குடும்பம் சுத்தமாக இருக்கணும், 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 7ஆம் சுத்தமாக இருக்கணும். ஆனால் சுத்தம் தாண்டி இந்த 3 வீட்டுக்காரங்க எங்கே இருக்காருன்னு போய் பார்க்கணும். 2ஆம் வீடு எங்கே இருக்காரு, 5 குறி எங்கே இருக்காரு, 7 குறி எங்கே இருக்காரு. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் சுத்தம்னு சொல்லிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்க என்னென்னு அவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, ரிஷப லக்னம்னு வச்சிங்களேன், ரிஷபலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 குறியர் புதன் ஆயிடுவார், அவர் 5 குறியர் வருவார். ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 குறியரே புதன், 5 குறியர் வரணும். அப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு குடும்பமும் அவர் தான் கொடுக்கணும், குழந்தையும் அவர் தான் கொடுக்கணும். குழந்தைக்கு அவர் தான் ஆண் ஜாதகம். பெரும்பாலும் ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா திருமணம் லேட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் குடும்ப கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோட போயிட்டு இருப்பார்ல, ராகுஸ்வரம் இப்போ கும்பத்தில் போயிருக்காரு சொன்னீங்க இல்லையா, புதன் வந்து கும்பத்தில் இருக்காரு, இல்லைன்னா மீனத்தில் இருப்பார் வச்சுங்களேன், நீச்சமாக நிலையில் போயிட்டு இருப்பார், மீனத்துக்கு போயிட்டாரு வச்சுங்களேன். அப்போ என்னன்னு கேட்டினாக்கா இந்த ரிஷப லக்னத்துக்கு 2 குறியன்னு சொல்லக்கூடிய 5 குறிய சொல்லணும். பார்த்தீங்கன்னாக்கா புதன் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், அது நீச்சல் நிலையை ஆயிடுறாரு வச்சுங்களேன். அப்போ என்னன்னு கேட்டாக்கா குடும்பம் சீக்கிரம் அமையாது. நம்ம என்ன பண்ணாக்கா இன்னும் கல்யாணம் ஆகலை, பெரும்பாலும் ரிஷபராசிகள்லாம் லேட்டு தான் மேரேஜ் நடக்கும் பெரும்பாலுமா. ஆனால் நம்ம கண் கூட தெரியும் இதுதான் காரணம். ஏன்னா அவருக்கு குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னா அது குழந்தை கொடுக்கணும். இங்கே தான் குழந்தைக்கான கிரமம் அவர் தான் இருக்காரு, குடும்பத்துக்கான கிரமம் அவர் தான் இருக்காரு. அப்போ எப்படி சீக்கிரம் நடக்காது. அப்போ நம்மளுக்கு கண் கூட தெரியுது இதனால தான் காரணம் சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜோதிடத்தில். ஆனால் நான் படி சொல்கிறது தான், ஜோசியம் பார்க்குறனாக்கா வயதான நிறைய ஜோசிக்காரங்க, வயசான ஜோசிங்கிறாங்க, பாரம்பரியாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, தலைமுறையாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் வயதான ஜோசிக்கிட்ட கேளுங்க. 2 விஷயம் தான். ஜோசியம் பார்த்து இப்போ நானே ஜோசிக்காரங்கிட்ட நீங்கள் என்கிட்ட பார்க்கணும்னு கேட்கல, நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா புரியலோடு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்களா? தொழில்முறை ஜோசியர் வேறு, பாரம்பரிய ஜோசியர் வேறு. தனிப்பட்ட முறையில் பூஜைகள் பண்ணி வழிபாடு பண்ணி பஞ்சாங்கத்தை இன்னும் தொட்டு வடங்கி கும்பிடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த ஜோசிகர்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கிரகங்களை பற்றி பேசக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோசியம்ன்ற பேரில் நம்ம ஒரு புக்கு எடுத்துகிட்டு சனி இங்கே இருக்கிறான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், சனி இங்கே இருக்கிறான், ராகு இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் தோஷமாகும். மாந்தி கணிக்கக்கூடாது. மாந்தி கணிக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுமையான தோஷங்களாக விட்டு, மாந்தின்னு பிரேத தோஷத்துக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மாந்தி பற்றி சர்வசாதாரணம் பேசிட்டு போகிறாங்க. மாந்தி பற்றி பேசுனீங்க அப்படின்னாக்கா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லணும். தேவதையை வணங்கணும். ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட வீரியம் அதிகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக மாந்தி 1ல் இருக்குது, மாந்தி 2ல் இருக்குது, மாந்தி குடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் என்ன வாயிலிருந்து உதிர்க்கிறீங்களோ அது உண்டு. நான் இப்போ ஒரு இடத்துல ஜோசியம் பார்த்தேன் அப்படின்னா, இந்த நாள் முடிச்சு வெளியே கிளம்பும்போது அந்த இதில் தண்ணி தெளிச்சுட்டு தீபதோம கற்பூரம் காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இல்லைனா கொஞ்சம் கற்பூரம் ஏற்றி வச்சு தான் கிளம்பி போகும். ஒரு 70 வருஷமாக சுற்றி போட்டு தான் போகும். இது வந்து பாரம்பரிய ஜோசியில் இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா ஒரு கிரகத்தை பற்றி நீங்கள் பேசும்போது நான் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த கிரகங்களோட தாக்கங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெற்றவங்களாக இருந்துக்கிட்டு ஒரு ஜோசியை எடுத்துக்கிட்டு கண்டபடி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ம தோஷங்கள் கிரக தோஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். பெரும்பாலும் நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தள்ளி நிலுகுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் சொல்கிறது தான், அவங்களை யாரும் ஜாதகமாகன்னு சொல்லலை. இதை கொஞ்சம் நுணுக்கமாக இருங்க, வழிபாடுகள் நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே நெருங்கி போய் நீங்களே மாட்டிக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகதோஷம்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், காலகசி போவாங்க, திருநகைஸ்வரம் போயிட்டு வருவாங்க. இங்கெல்லாம் போனீங்கன்னா கூட யாரோட கூட்டு போகாதீங்க. உங்களுக்கு யார் சம்பந்தமோ அவங்க மட்டும் முடிச்சுட்டு வந்தால் போதும். நீங்கள் யார் கூட போட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை சேர்ந்து வந்துடும். தட்டி விட்டு வர மாதிரி தான் வழிகாட்டுறதே சொல்ல வரேன். சில பேர் என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறாக்கா, சில பேர் வழிகாட்டுவாங்க இல்லையா, நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க, இங்கே போட்டுன்னு சொன்னாக்கா அது வேறு விஷயம். நீங்கள் கூடவே கூப்பிட்டு போவீங்க. இப்போ ராமேஸ்வரம் போகிறாங்க, யாரோ ஒரு குடும்பம் போகுது, ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க, திருப்பலானிக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், யாரோ ஒரு குடும்பம் யாரோ அவங்களுடைய கர்மத்துக்காக போகிறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கூட தான் போவோம். பட் வழி காட்டிங்க பார்த்தீங்களா, அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருந்தாக்கா நம்மளுக்கு தட்டும். கையில் அடிப்படை வைக்கிறது, கால் அடிப்பது, உடல் குறைபாடு வர வைக்கிறது, இதெல்லாம் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல உடல் கட்டுப்பாடு இருக்கணும்.
நம்ம நிறைய தெய்வ அனுகிரகங்கிற ஒன்று உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ திருமணம், நவரத்தை பேசுறது, நவரத்தை கணிக்கிறது, இதெல்லாம் வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது. வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் நடக்கல, என்ன கல்யாணம் நடக்கலன்னு கேட்டால் நிறைய இருக்குது. நுணுக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்களை மாற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி நவரத்தில் மாற்றிக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு தகுந்த நவரத்தை நீங்கள் தான் மாற்றுறீங்க. நவரம் வந்து நம்மளை மாற்றும். எப்பப்போ கால நேரம் பார்த்து அப்பப்போ மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் நினைக்கிறது, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக எதுவும் நடக்காது. நீங்கள் விஷயம் நடத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுன்னு கேட்டாக்கா, நீங்கள் நினைச்சதெல்லாம் 100% நடக்காது. நான் நினைச்சா நடக்காது. நான் சொல்கிறது நடக்காது. ஏன் இதுதான் நடக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு மேலே பெரிய சக்தி இருக்குது. காலம் எப்பவுமே சொல்கிறது தான். என்னுடைய ஜோதிடத்தில் எப்பவுமே ரெகுலராக ஒரு விஷயம் எழுதுவேன். தாளம் கிரகங்களின் கையில். அதை வந்து யாருமே விடாது. அந்த கிரகங்கள் எப்போ பண்ணணும், என்ன பண்ணணுன்றது கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும், பண்ண தான் போகுது. ஆனால் அது என்ன பண்ணாக்கா எந்த கிரகம் மைனஸ் ஆகுது ப்ளஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் பண்ணால் நல்லது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமணத்துக்கு எடுத்து வச்சிங்களேன். திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னாக்கா குடும்பாதிபதி யாருன்னு பாருங்கள். ஒரு ஜென்மராசி அனுப்பி அவர் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அவர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாபுத்திக்குரிய கோயில் ஒரு நாள் போயிட்டு வாங்க. நம்ம அப்படி போகிறோமா? போயிருக்குமா? இல்லை. ஏன்னா அவர் தான் கொடுக்கணும். நம்மளுக்கு குடும்பாதிபதினு அவர் தான் கொடுக்கணும். அப்போ அவர் ஒரு நாள் போய் பார்க்கணும் என்ன தசாபுத்தி நடக்குது, அவர் டைம் பார்க்கணும். நட்சத்திர கோயில் இருக்குது, நட்சத்திரக்கான அதிபதியாக, நட்சத்திர கோயில் கூட போக வேண்டாம், நம்மளுக்கு நட்சத்திரக்கான அதிபதியாருன்னு தெரியும் இல்லையா? அப்போ அவர் ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போனால் தான் அங்கங்கே பலமாகும். நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து தெரியாதவங்களாம் நிறைய பேர் போகிறாங்க. நீங்கள் நல்லா ஜோசியம் தெரிஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும், நுணுக்கமாக பார்த்து போனீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் போயிட்டு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடுகள் இருக்குது, ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துகிற இடங்குது, பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சில ஜாதகம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, செவ்வாய் சரியில்லை, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் மாட்டாமல் இருக்குது, விபத்துக்கு வராமல் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன். அப்போ திருப்பதிக்கு போய்த்தான் நல்லது, திருப்பதிக்கு போய்ட்டா நல்லது. ஏன்னு கேட்டால் காவல்துறையில் மாட்டுறீங்கன்ற வச்சுனாக்கா அது வந்து 2 விஷயம். அது நடந்தனால அனுபவம் சொல்கிறேன். ஒரு நண்பருங்க சொல்கிறேன், இந்த மாதிரி காவல்துறையில் மாட்டாமல் சொன்னாக்கா அது வந்து லைசன்ஸ் இல்லாமல் பிடிச்சிட்டு போகிறது வேறு, ஒருவேளை சண்டை போட்டு நான் அடிச்சிக்கிறது வேறு, ஒரு நாளை கூப்பிட்டு நிற்க வைக்கிறது வேறு. ஏன்னா யாரோ ஒருத்தர் பிரச்சனை, நம்ம மட்டும் சொல்கிறது தான், யாரோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் ஜாமீகத்து போட்டு அவர் ஓடி போயிட்டு அவருக்கான ஆளாக நான் போய் நிற்கிற மாதிரி போயிடுச்சு சூழ்நிலை. ஸோ ஜெயிலுக்கு போன்ற விதி வந்தது, ஒரு 2 ஹவர்ஸாக போய் ஸ்டேஷனில் உட்கார சூழ்நிலை வந்தது. அப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சு நம்ம என்ன பண்ண கேட்டாக்கா, எனக்கு வந்து செவ்வாய் புத்தியே செவ்வாய் அத்துவதுனாக்கா அதுக்கு விஷயம் நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கணும். ஒரு தசாபதி நடக்குதுனாக்கா அத்தி என்ன நடக்க போட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்குரிய வழிபாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சிக்கலாக மாட்ட போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா திருப்பதிக்கு போயிடுங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் போட்டு நல்லா அடைச்சி விட்டான்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு ரிலீஸ்னஸ் தானே, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணுங்க. அது இதெல்லாம் வந்து நிறைய நம்மள தாந்திரிகமாக ஏற்றுக்கிறது தான். தாந்திரிக பரிகாரன்ற பேரில் நிறைய ஜோசியர் அவங்களே படிக்கலாம் இருக்கிறாங்க, கையை எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு டேட்டு போட்டுக்கவங்க இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போகிறவங்க இருக்குது. பழைய சாதம் சாப்பிட்றாங்கல்ல அது இருக்குது. பழைய சாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரம் தான். சனி சந்திரன் கெட்டு போன சாதம் தானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. சந்திரன் யார் உங்களுக்கு ராசியில் வந்து நிற்கிறாரு. சனின்றது உங்களுக்கு பிடிக்குள்ள ஜென்மத்துக்குள்ளே வராரு. சனி சந்திரன் ஒன்றாயிட்டான்னு வச்சிங்களேன், பழைய சாதம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தாக்கம் வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோக்கா, உண்மையாக சொல்கிறேன், பழைய சாதம் சாப்பிட்டா நல்லா தான் தாங்க. இன்னைக்கு காலை சுட இட்லியும் சூடா தோசையும் சாப்பிடும்போது தான் சிக்கல் வருது. ஸோ பழைய சாதத்துக்கே ஜென்ம சனி காலகட்டத்தில் பழைய சாதம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. 100% உண்டு. 7.5 சனி நடக்குது அப்படிங்கும் போது ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா சந்திரன்றது என்ன உணவு, சந்திரன்றது உணவு கரெக்டா, உணவு, நீர், மனசு, தாயாரு எல்லாமே இருக்கு. அதுதானே வந்து உங்களுக்கு. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் சந்திரன் மாதிரி என்ன வராரு, சனி வராரா, சனி வந்து என்ன நடக்கும், கெட்டு போதா, அந்த கெட்டு போகிறத என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு, அப்போ நம்ம மாத்திக்கிறோம். அப்போ இது உணவு சார்ந்த விஷயத்துல வந்தாலே போதும், சரியாயிடும். உழைப்புக்கே அவர் தானே வரந்தாரு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உழைக்கிறக்கூடிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா காலைல வெறும் சாதத்தில் பழைய சாப்பாடு சாப்பிட்டு போனாங்க. அவங்க 7.5 சனியோட சாப்பாடு கண்டிப்பாக வழி கொடுத்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், நடக்குது, இருக்குது. அதனால் இது வந்து நம்பலாம். இப்போ நீங்கள் ஒருவேளை இப்போ வீண நசின்னு வச்சிங்களேன், ஜென்ம சனி நடக்குதா, பழைய சாதம் சாப்பிடுங்க. எங்கள் குட் டே பிஸ்கெட்லாம் நம்புறீங்க, பழைய சாதம் சாப்பிட மாட்டேன். அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுடைய அனுபவத்தையும் பதிலையும் சொன்னீங்க. நன்றி.